அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். டே 2 கவுன்சிலிங். டே 1 கவுன்சிலிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வந்து டே 2 கவுன்சிலிங் 23/7/2025 இந்த டேவோட முடிவில், அதாவது டே 2 முடிவில் குரூப் 2ஓட வேக்கன்சி எப்படி வந்து ஃபில் ஆகிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் வந்து 2024 எழுதுனாங்க. ஸோ 2025 கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்சி ஜென்ரல் ஒரு வேக்கன்சி இருந்துச்சு, அது ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவைலபிள் வேக்கன்சி மட்டும் பாருங்கள். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டெஃப், ஜென்ரல் மல்டா, இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சிலாம் முடிஞ்சிருச்சு, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் டெஃப்பில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சிலாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் பிளைண்ட், எம்பிசி ஜென்ரல் மல்டா, அதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் எம்பிசி விமன் முடிஞ்சிருச்சு. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்பிசி விமன் மல்டாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் 5 முடிஞ்சிருச்சு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிசிஎம் விமனில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் வேக்கன்சி முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிளைனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ விமனில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதி 1 இருக்குது. அடுத்து எஸ்சி ஜென்ரலில் வேக்கன்சி முடிஞ்சிருச்சு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிளைனில் 1, எஸ்சி ஜென்ரல் டெஃப்பில் 1 இருக்குது. அடுத்து எஸ்டி ஜென்ரலில் 7 வேக்கன்சி இருக்குது, ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு. எஸ்டி விமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 336 வேக்கன்சியில் 311 ஃபில் ஆகிருக்கு, 25 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெப்புட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வேக்கன்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வேக்கன்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ், இதில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டி ஜென்ரலில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது, மீதியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சப் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது, மீதியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 1, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1. ஸோ மொத்தமாக 6ல் 3 முடிஞ்சிருக்கு, 3 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு, இதில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து எஸ்சி விமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி. ஸோ டோட்டலாக 2 தான் இருக்குது, 30ல் 28 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபாரஸ்டர் டிபார்ட்மெண்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 6 இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குது. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு 2 இருக்குது. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்சிஏ விமனில் 1 இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் முடிஞ்சிருச்சு.
எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. எஸ்சி விமன் முடிஞ்சிருச்சு. எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 1 இருக்குது. எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 128ல் 97 முடிஞ்சிருச்சு, 31 மீதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. டே 2 கவுன்சிலிங் முடிவில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஃபாரஸ்டர் மட்டும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 2A மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. குரூப் 2Aக்கு இப்போ குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்சோடனே 2Aக்கு நடக்கும். ஓகேங்களா? இப்போல்லாம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங், அதாவது என்ன சொல்கிறதுனா, குரூப் 2 தனியாகவும் 2A தனியாகவும் இருக்குங்களா. குரூப் 2 இந்த கேட்டகிரியில் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட்டும் இல்லை, அதாவது இந்த கேட்டகிரியில் நடந்துகிட்ருக்கு. குரூப் 2 கேட்டகிரியில் நடந்துருக்கு. அடுத்து வந்து 2A கேட்டகிரியில் நடக்கும் 2 முடிஞ்சோடனே. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து 2Aவில் வந்து, ஏன்னா வேக்கன்சி வந்து 2Aவில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 2Aக்கும் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். அந்தந்த நாள் முடிவில் எவ்வளோ வேக்கன்சி மீதி இருக்குது, எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம 2A கவுன்சிலிங் நடக்கும்போது நம்ம போடுவோம். ஓகேங்களா? இப்போ 2 கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் முடிய போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில வேக்கன்சி தான் மீதி இருக்குது. தேங்க்யூ.